வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலே கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ செய்திகள் 710 ஓசியா புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். எப்ராஹிம் அழகாக ஏற்பூட்டுவான். நல்லா அவன் ஒரு கிடாரி. யூதா என்பவன் நன்றாக உழுவான். ஏற்பூட்டி உழுந்தாதான் அந்த பரம்படிச்சுதான் அந்த களம் அந்த விவசாயத்துக்கு அது பக்குவப்படும். யாக்கோபு நல்லா பரம்படிப்பான். அப்போ ஒரு விளைச்சல் விளையணும்னா நல்லா உழணும், நல்லா ஏற்பூட்டி உழணும், நல்லா பரம்படிக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த களம் பக்குவப்பட்டு நமக்கு நன்மைகளையும் விளைச்சல்களையும் தரும். இவங்க 3 பேருமே ரொம்ப வாலிப வயது. இஸ்ரவேலனா இருந்தான், நான் அவனை நேசித்தேன் என்று சொல்றாரு. கடவுள் இளைஞனா இருக்கும் பொழுது நம்மை நேசிப்பாரு. அவன் நாம இளைஞனா இருக்கும் பொழுது கடவுளை நேசிக்க முடியுமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. உலகத்துல கடவுளை பிரிக்கக்கூடிய வயதே இந்த வாலிப வயது தான். இந்த வாலிப வயதுல நம்ம பக்தியா இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். மீதி எந்த வயதுல வேணாலும் பக்குவப்பட்டுடலாம். ஆனால் கர்த்தர் இந்த வாலிப பிரயாயத்திலே உன்னை படைத்த சிருஷ்டிகரை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார், ஆசைப்படுகிறார். அவர் வாலிப வயதுல வந்துதான் நமக்கு ஜீவனையும் நம் பாவங்களை மன்னிப்பதற்கு தம்முடைய ரத்தத்தையும் சிலுவையில் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். 30 வயசுல இருந்து 33 வயசு வரைக்கும் ஊழியம் செய்தார் இயேசு கிறிஸ்து. அவருடைய சிஷ்யர்களை தேர்வு செய்தது கூட பாருங்க, எல்லாரும் ஒரு ஒரு ரொம்ப வயதானவர்கள்லாம் கிடையாது, ஒரு வாலிப வயதில் இருக்கிறவங்க தான். ஏன்னா அந்த வயதில் இருக்கிறவங்க தான் தேவனுக்கு ஒரு சரியான உழைப்பை கொடுக்க முடியும். அது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். ரூத் என்ற ஒரு பெண்மணி மோவாப் தேசத்திலே விதவையாக்கப்பட்டவள். தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவளுடைய இளமை பருவத்திலே கர்த்தராகிய தேவனுடைய வழிகளில் நடக்க ஆரம்பிக்கிறாள். ரூத் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வரும் என்று ரூத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால இளமை பருவத்தில் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறது என்பது ரொம்ப சேலஞ்ச். யாக்கோபு என்பவன் தன் மாமா லாபான் வீட்டில் 20 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டு கர்த்தருடைய திட்டத்தின்படியாக தன்னுடைய இளமை பருவத்தை வாழ்ந்தான். யோசேப்பு என்பவன் ஜெயில சிறைச்சாலையில கூட உண்மையும் உத்தமமாக இளைஞனாய் இருந்த பொழுது பாதுகாத்தான். தானியேல் தன்னுடைய இளமை பருவத்தில் கூட உணவினால் கூட கடவுளை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி விக்கிரகத்திற்கு படைத்ததையும் ராஜாக்கள் உண்ணுகிற உணவையும் உண்ணாமல் கர்த்தருக்காக வைராகியமாயிருந்தான். சீஷர்களும் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாமும் இருக்கிறோம். இந்த இளைஞனான ஒரு வயதுல தான் சாத்தானும் நம்மை அவனுடைய வசத்தில் வசப்படுத்தி கொண்டு கர்த்தரை விட்டு பிரிப்பான். இயேசு கிறிஸ்துவும் நம்ம இளமை காலத்தில் அழைக்கிறார். யார் பக்கம் போக போகிறோம் என்பது நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்ராஹிம் நல்லாக ஏற்பூட்டுவான், யூதா நல்லா உழுவான், யாக்கோபு பிரம்படிப்பான். விளைச்சல் 30, 60, 100 வாழ்க்கையில கிடைத்தது. நாமும் இன்றைக்கு கர்த்தருக்காக இளவயதில் அவருடைய நுகத்தடிகளை சுமப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? வாலிப வயதில் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நீ அவரை நேசிக்க தயாரா? கர்த்தருடைய ஆசீர்வாதமான அடுத்த செய்திகளோடு நான் உங்கள் கிறிஸ்துவுக்குள் சகரியா.